நாம் எங்கே இருக்கிறோம்? ஓம், இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் கத்தாதீர்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது. பைரி, நீ என்ன செய்கிறாய்? நான் இப்பெட்டிகளை திறக்க முயற்சிக்கிறேன். உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது. பார்க்கலாம். பாருங்கள், வேறு ஏதையா சில இருந்து வியாண்டிருக்கின்றன. இந்த பெட்டியிலேயா ஒரு சாவி இருக்கலாம். நான் அங்கே செல்வதில்லை. இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன். நான் சாவியை பெறப்பேயாகின்றேன். தெரிகின்றது, நான் சாவிக்காக ஏற வேண்டும். அருமை. அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான். சரி, பார்க்கலாம். இது முக்கியதாண்டா அல்ல? அது ஒண்ணு மீன். பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன். எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது. மற்றொரு விசை. மேரி, என்னுடன் வாருங்கள். ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம். அதை திறந்துவிட்டு பார்ப்போம். ஓச்சோ, நான் இங்க டைனமைட் இருக்கிறது. டைனமைட்? ஐயோ, பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர் கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ! அதோ அங்கே. மேரி, நீ நடந்தவன் வெட்டு உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா, இது வேலை செய்தது. எந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போதே எனக்கு உங்க பிரஷ் தேவை. பிங்கோ! The mirror transfer world. ஐயோ, தயவு செய்து. மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா? அடுத்த சாவியை எடுக்கச் சென்று வா. நடைப்பழுப்பு. நீங்க எப்படி போய் சொல்ல முடியும்? நான் அதை மறைக்க முடியும். அது என்னமோ தெரியலையே. பார்ப்போம். ஆகவே And the காதுகள். இது மாறணும். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ, இதை விட விரும்பவில்லை. எனவே விட்டுவிடக் கூடாது. ஓ, உடன் மியா, லாக்கரை திறக்கவும். இது மற்றொன்று. சுயமாக வாருங்கள். ஆப்பியா, பார்க்கலாம். வா. என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது. மெருகு தடவி தூவிய முகப்பூச்சு. ஏன் நகைச்சுவை தேவை? திறவுகோலை தேடுறது நல்லது. பெரியது எதுவும் இல்லையா என்பதற்காக நாம் மட்டுமே நம்புகிறோம். ஏதோ ஒன்று நழுவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா? இல்லை, அவை மிக பெரியவை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். வாவ், நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை. அவன் மிகவும் அழகானவன். நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன். எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை. அதோ உள்ளது. தானிய பத்திரத்தை திறக்கும் நேரமாச்சு. வாங்க போ. சரி, பார்ப்போம். இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன். இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது? பாரு. வாங்க. எவ்வளவு பணம் இருக்கு? இது எல்லாம் எனக்கா? நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல. அந்த பணம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எனக்கு எனது பணத்தை திருப்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள். நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் சாவியை பெற வேண்டும். உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது. அது தோன்றுகிறது. அது கினெட்டிக் மணல் போல். இதோ சாவி. நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம். அற்புதம். சரி, நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. தடுக்கின்றது. எழும் தாம்பிதிக்கிறதா? காலணிகளை மூடிய கயிறு. ஒரு பீஸ்களை குலுக்கி விழும். இன்னும் சிலவற்றை குலுக்கவும். தான் ஓர்பீஸின் உண்மையான ராணி. காற்றாண்மை. பொறுங்கள், பொறுங்கள்.
புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது. இப்போது நானும் அதை பெறப் போகிறேன். அது என்னவோ என கன்குதுகிறேன். அவை புழுக்கள். நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது. என்னால சுகமா இருக்க முடியல. மேரி, என்ன காப்பாற்று. எல்லாமே தானாகவே விலைக்கு போகும். வாவ், நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன். அதன் அமைப்பின் உள்பகுதி இது இளஞ்சிவப்பு, ஆனால் அழகாக இல்லை. ஓ, அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்களா அதை நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன். மேரி, இது உன் முறை. புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. அங்கே ஏதோ மீண்டும் ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம், மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்யற? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது. சரி, நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. சென்று அதை திறக்கலாம். இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. மியா, இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, எதிர்பாராத என்ன? நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன். சரி, அடுத்த சாவியை பெறப்போகிறேன். என்னது இது? அரையறுக்க முடி மியாசமானது. ஏச்சு ஏச்சு. மத்தவங்களை விட்டுட்டு என்ன குறிக்கிறீங்க? இது என்ன ஒரு அருவருப்பு. நான் அதை நினைத்துக் கொண்டு செய்யவில்லை. இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே? ஓ, இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்துவிட்டது. திடீரென்று ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன. இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன. மியா, நீயாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. ஓ மியா, நீ மிகவும் பேராசையுள்ளவள். நீ எல்லா சாக்லேட்களையும் ருசியாக உள்ளது. இதுதான் வணக்கம். இது முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவது ஏதோ ஒழுக்கம். ஓ, குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது. ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அட, அது இங்கேதான். அப்படியானால் மஞ்சள் நாணய பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்ப்பாயா? இறுதி குறுக்க உறுப்பு. அதை திறக்க விரும்புகிறாயா? ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியே அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது. இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது. நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை. சிரிப்பதை நிறுத்து. பரவாயில்லை, அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு. வா மியா. நீ என் சிக்கன் மாதிரிதான். சரி, அதுல என்ன இருக்கு? அவை புழுக்கள். நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும். அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது. இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு. ஆம், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இது வெளியேறுவதற்கான நேரம். அது சிறப்பாக இருந்தது, ஆனால் நாம் அகற்ற வேண்டும். இது வேலை செய்தது. நாம் வெளியே போகலாம். கொண்ட சவால் வீடு. Esodorin and Tanner Seatugers of Krangers of Grand Boy Frigas and the celebrity of Can 120 years. நன்று குவிண்டின். அதை செய்வது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓ குவிண்டின், கொஞ்சம் வலியால் உன் முகத்தில் தொட்டு போச்சு. ஆனால் அவர் தலையை இழக்கவில்லை. மாறாக அது அவருக்கு ஒரு குறைச்சலுக்கு ஊக்கமளித்தது. மேரி விஷயமோ, ஆம், நீல பொலிஷ் கொண்டு ஓவியம் வரையும் போது சீராக ஓவியம் முடியும் என்றால் அதுவே ஒரு சாதனை. இதையெல்லாம் தெரிந்திருக்கிறது இப்போது மேரிக்கு.
அல்லது அவர் குயின்டனை போல் ஊக்கமடைந்திருக்கலாம். ஏற்கனவே ஓவியம் முடித்துவிட்டார். மேரிக்கும் போட்டிடும் மனப்பான்மை மட்டுமன்றி சில திட்டங்களும் உள்ளன. மேசான இளஞ்சிவப்பு துணியால் அலங்கரிக்க முடிவெடுத்திருந்தாள் போல் தெரிகிறது. உண்மையுமே சொந்தமானதும் பல மேகாமையாகவும் இருக்கும். இது போன்றது நான் மேகத்தில் இருப்பது போல். குயின்டின் நீளத்தை வெண்மையான துளிகளால் குடி கலந்ததாக தோன்றுகிறது. அதை பார். என் கடவுளே, நீர் கிண்டல் செய்யல. புதன்கிழமை. குவிண்டின், உன்னை காப்பாற்றிக்கோ. ஒரு பயமுறுத்தும் கை உன்னை துரத்துகிறது. மால்டிடு கொடியை ஏற்றுவதன் மூலம் கொண்டாட்டம் செய்ய ஒரு நல்ல காரணம் என்பது போல குவெண்டின் வீட்டின் தோற்றத்துடன் மிகுந்த மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அவர் ஏற்கனவே ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். அவர் வெள்ளையாக வரைக்கும் கால் வந்து ரொம்ப அசல். எப்படி பண்ணலீங்க குவெண்டின்? மேரி தனது வட்டங்களோட என்ன பண்றாருன்னு தெரிய வருகிறது. நாம் இப்போது அறிந்து கொள்வோம். ஆமாம், அவள் மாளிகையை அலங்கரித்தாள். மேரி, ஆம், கூரை அழகாக இருக்கு. பஸ் அம்சம் உடுக்கலானது. இதுக்கு உருவம் வைக்க மட்டுமே உள்ளது. ஓ, குவெண்டின் கூட கூரையை அலங்கரிக்க முடிவு செய்துள்ளார். ஆனால் ஸ்டிக்கர்களுடன் அதை செய்ய முடிவு செய்தார். என்ன பாஸ்கெட்பால் ஒரு பாஸ்கெட்பால் வளையம். அது நல்லாவும் ரொம்ப விளையாட்டு பொழுதுபோக்காகவும் தெரியுது. ஆனால் உண்மையான பந்துடன் விளையாடுவது அதிகமாகவே சந்தோஷமாக இருக்கும். வெண்டி விளையாட்டை கண்டிப்பாக விரும்புவது இல்லை போலும். நிச்சயமாக அடுத்த முறை குவெண்டின் அதை செய்ய முன்னால் 1000 முறை யோசிப்பார். வெட்னஸ்டே தனது வீட்டை பராமரிக்க முடிவு செய்தாள். ஆம், மிகவும் பிரகாசமான நிறமல்ல, ஆனால் அது அவளின் பாணி. பாருங்க, ஆமாம், புதன்கிழமை மட்டுமே முடியும். யோசனை ஆம், சிறிது பயங்கரமான கண்கள் இந்த வீட்டிற்கு தீங்கு செய்யாது. என்ன சரி, எல்லா வீடுகளின் தோற்றமும் தயார் போல இருக்கிறது. இதன் அர்த்தம் நாம்களின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறோம். நீங்களும் நாங்கள் முற்றத்தை கவனித்துக் கொள்வோம். ஒரு பாத் அலங்காரத்துடன் ஆரம்பிக்க முடிந்தது. பாருங்கள், அச்சா சொந்த முறையின் சரி, இன்று எங்க போவோம்? அந்த சுடு சரியா? நம்ப முடியாத உதவியாளர். இதை அணியுங்க அப்படின்னு நீங்க நினைக்கல இல்லையா? நிச்சயமா இல்லை. கண்களின் வடிவில் அச்சமே உரைக்கும் அலங்காரங்கள் இல்லாமல் எங்கு? அவள் அவற்றை பயிரிடுகிறாளா? என்ன? ஓ, ரொம்ப புதிதானது. என் கைகள் மண்ணிலிருந்து வெளியே வருகிறதா? நன்றி இல்லை. மேலாண்மையில் பத்திரமாக மால்பாக்ஸ் இல்லை இல்லையா? ஆமாம், புதன்கிழமைக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கிறது. பயங்கரமானது, ஆனால் ஸ்டைலானது. குவெண்டின் ஹாக்கி குச்சியால் அலங்கரிக்க முடிவு செய்தார். வெறும் புல்வெளி வரையும் இதைத்தான் இருக்கு. வருத்தப்படுறியா? இப்போ நீங்க பாத்துக்கலாம். பாரு, இது ஒரு உண்மையான கால்பந்து மதிப்பீடு. குவெண்டின் அது போதுமானதில்லை என்று நினைக்கிறார் போல. யார்டில் முயற்சி பண்றது அவசியம். குவெண்டின், வாங்க பொங்கல். கோல் சிறப்பு குவெண்டின். How are you?
Opsivan Zerkor Conan, Prince Sporty Kid. சிறிய குப்பை கூடமாக Antirina Thunder Courtier by Fazmarin. Anjali Rare for Radio Ancient Rail Patty Age Renovated. மரியாவின் நிலைப்பாடு என்ன? மரியா ஒரு அஞ்சல் பெட்டியுடன் ஆரம்பிக்க முடிவு செய்தாள். எல்லாம் எளிதாக இல்லை. அவள் அதை அலங்கரித்து அதனை ஃப்ளமிங்கோ வடிவத்தில் உருவாக்குவாள். மற்றும் நாம் Das Hack Kivak Keen for Strain Bound at your Walker Items. இந்த திட்டம் மிகவும் அழகாக உள்ளது. The girl staring toward her else part number and come. And I use your gunner devel wise. அங்க புல்வாயில் ஒரு பொழுது போர்வை கிடத்த முடிந்தால் அதில் மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிடுங்கள். சில தலையணைகள் வைத்து ஓய்வு எடுங்கள். இதை முழுமைப்படுத்த உயர்ந்த செய்யக்கூடிய ஒரே விஷயம் குவின்டினின் பயிற்சிகள். பாலை இருக்கிறது. அரவாயில புதன் கவலைப்பட மாட்டாள். அவளுக்கு தனித்தன்மையான ஒரு விதமான சூழல் உண்டு. எங்களுக்கு என்டர்லேஷஸ் கொண்டர் என்கிற பொருள் இருந்தால் லோஸ்டாக இருக்கும். சாவடியா பேசிவிட்ட உள்துறை முடிக்க நேரம். நீங்கள் கூட முடியாது. அங்கே அதிக கலைப்புலமை காட்டுங்கள். சரி, புதன்கிழமை என்று என்ன நடக்கிறது பார்க்கலாம். அவள் எல்லாவற்றையும் கரும்பு சாயம் பூச முடிவெடுத்தது. versus worlds that anchor and words. Walker Ellie's second Tinder second producer. Fangirl tingum ke making great realism. The freaking interest that I see. Oh, man samves yadalum karepia usa. It's beyond for ESP which spana. But creator is here and towards you. படி செடிகளால் அலங்கரிக்கப்பட்ட டயர்கள் கொண்டு செய்யப்படும் ஒரு மேசை. Centers me for your burger tea returning nurse. The sort touches mercantiles into India cream. The sparkle. Etam silandi very good. எங்கே சில்லுண்டு? சரி, சொல்லி அறியும் பந்து இல்லாம இந்த இடத்தை நினைச்சு பார்ப்பது கஷ்டம். ஒரு சுவாரஸ்யமான வழி இருக்குது. எங்கட இருந்தும் வணக்கம் சொல்லுங்கள். குவெண்டினுக்கு என்ன? இது புதன் கிழமை என்று இருக்கும் இடத்தை விட இது உறுதியாக பிரகாசமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. லெகோ உங்களை சுவர்லோட்டி பார். அத பாரு. Oh, that was our time. No pair burger. I'll be mixing a premium program. Free Lego money there. Oh, mirror purpose will make them clutch you to make them Lego holder go. Bring that love is 30 free sunner. Headphone lay side on the holders. The mirror machine free patroller and you may ruins it. Eyes Michulo to get up on lam. A senior says, aren't you then train a phrase to remind for the tomato kiss? Other friend Sam is some. They just Kuentin Spicy and Prain Sanctuary said, but they swanty tongue with chat. Has Kuentin Spicy and she Sanctuary's fun, but I 3C Saint you at Mula dynamite with chat. Southern Cringe a Virpamana 19 empty Villayada Daniaka Kaninigal, Avasiamaga Thavipadum. Quentin, இது கொஞ்சம் இருட்டடிக்குதுன்னு என்பதை கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அதிர்ஷ்டவசமாக குவெண்டினிட ஸ்கேட் போர்டின் வடிவில் ஒரு ஜீன்மணி இருக்கிறது. இது வெறும் அற்புதமாக தோன்றுகிறது.
It is renowned for Das Bertie Virgo. இங்க எனக்கு ரிலீக்ஸ் மெட்டீரியல் கிரேஸ் ஸ்டார்டல். Right. மேரி எப்படி இருக்கிறாள்? மானர் தெலங்காரத்தை செல்லலாம். மேரி அலஞ்சிவப்பு பூசிவதிலிருந்து துவங்கினாள். இன்னும் அதை நான் பார்க்க வெளிப்படையாக ஆச்சரியமாயிருக்கிறது. Mer sense Roldam Prone Trips at Legacy Waliale. மும்பியாவும் சரி, அவள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறாள். ஆனால் சிறிது கவர்ச்சியான அலங்காரம் இருக்க ஜன்யாங். At enemies are making parts it sounds me years like பார்வைக்கு அழகான கம்பளம் அற்புதம். நீங்க சென்று ஒரு கலாட்டா கண்ணாடியை உருவாக்கவும். ஆமாம், வீட்டுக்கு ஒரு அலமாரி இல்லாமல் இயங்க முடியாது. Can cream some fruits because ரச்சியா ஒரு சைமனை இருக்குது. சுவாரஸ்யமா இது இருக்குது. என்ன as a unicorn கொண்ட போஸ்டர்கள் சுவருக்கு சிறந்த அலங்காரமாக தான் இருக்கும். ஒரு மினி அடுப்பு இல்லாமல் எங்க பார்லின்ஸ் ஒரு சிறந்த முடிவு அம்சமாக இருக்கும். வாவ், பாருங்கள், மரியாவுக்கு புதுப்பிக்கப்பட்டது நிறைவில்லை என்றால் கொண்டாட குக்கீஸ் இருக்கின்றன. At 420 Hoagie Wogies Rents Sir. நான் நினைக்கிறேன் அவர்கள் சிறிய பகுதிகளை பெற்றால் மிகவும் வருத்தப்பட மாட்டார்கள். Fred is 19 days Barry Saram Birdie. Selame. It was days Nami Veritismo. Brun Salsam on our Rusigaram Sium Rike. Nalla. ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டை அலங்கரிச்சிருக்கிறார்கள். நாம் முன்னேறுகிறோம். மாரி தன் செல்ல பிராணிக்கு ஒரு வீடு கட்ட முடிவு செய்தது போல் தெரிகிறது. பண்ணாடோ பண்றேன். கிச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாள் என எனக்கு உறுதியா இருக்கின்றது. சரி, அல்லது ஒரு யூனிகாரன். போன்றுமிஸ் அதை அழகான திரை செய்ய கூறினாராம். மிகவும் அழகானது. அவர்னஸ்டரின் பிரச்சனையின் இங்க விஸ்டிக்டோரிங்க. மேரி என்ன? எனக்கு எவ்வளவு இப்போது புரிகிறது. அது ஒரு எலி. ஆனால் அது சாதாரண எலி அல்ல. அது குவிண்டினின் எலி. குவிண்டின் தனது செல் பிராணியினுடைய வீட்டை எப்படி அலங்கரிப்பார்னு நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். குவிண்டின் சாசி வடிகளை பீடிங் எனக்கு பெருமையா தெரியலை. ஆனால் அது ஐடாது சரி. பிடிச்ச கிண்ணங்களா பந்துகளா இந்த டாக் அலங்கரிசர் என்று குவிண்டின் மறந்துவிட்டார் போல. ஒரு சக்கரம், ஒரு துயில் பகுதியும் ஒரு கார் வடிவம், அவ்வளவும் தனது எலிக்காக என்று அவர் இன்னும் நினைக்கிறார். ஆனால் குவிண்டின் சிறியவராக இருந்திருந்தால் அவர் இவ்வளவு சிறிய இல்லத்தில் வாழ்வதில் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என எனக்கு உறுதி. ஆனால் எலிக்கும் மகிழ்ச்சி அடைந்தது போல. நீங்க திரைக்கதை கூட எழுதலாம். ஆம் ஆம், நான் அறிவேன். நீங்கள் அதை பயன்படுத்த விரும்புகிறீர்கள். நாட்களை இப்படி பண்ணி கொண்டீங்க. I am not hearing our student really wasting us. For during theory or featuring Turkey. Garistasury or career entry or clue bait and the person's wake up. When now it's been much Borussia. Is today read to resign to a reader on Lanto. And Joyce is in Dasri and Fons and TV Stimadi in Charinkide. புறா கூட மிருதுவாக இருந்தது. ஒரு மாலை மானிக்யூர் போதுமா? மேரி மாலை நேரத்தில் தன் பாடியோக்கு வெளியே சென்று தன்னுடைய பிரியமான மல்டி காண்கதைகளை ப்ரொஜெக்டர் மூலம் பார்க்க முடிவு செய்தாள். நீங்களும் அறிவீர்கள். குழு பார்வையை ஒருமித்து பொருத்துங்கள். இது நெருக்கமான அயலவர்களுக்கும் சமரசப்படுத்த முடியும். நன்றாக நமது ஹீரோக்கள் மல்டிவியூ சேனல் காணும் போதே இந்த வீடியோவை விரும்பி சேனலில் சேர்ந்து படப்பிடிப்பிலிருந்து ஏற்பட்ட துரதிர்ஷ்டமான சமயங்களை பாருங்கள். விரைவில் நண்பர்களே,
நீங்கள் வீடுகள் கட்ட அது ஒரு முடிவெடுத்தீர்களா? பசுமையானது. என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ், எவ்வளவு அழகான கட்டிகள்! நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்ட போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று. நமக்கு தேவை. அது முடிந்து விட்டது. ஓய், மகிழ்ச்சி. இங்கே வாழ இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா, அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு. அல்லிப்பா, இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான புதிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ், அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. ஓ, இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை. எனக்கு தோன்றுகிறது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவர் தனது சொந்த கேஸ்லை வாங்கிக் கொண்டார். ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, ஒரு நிமிடம். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். ஹே, நீ யார்? என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். ஓ, அருந்து, என் கேமராமனை தொட வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்ஜு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் என் வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான ஃபைட் ஸ்லோஸ் எல்லாமே ஃப்ராக் இருக்க முடியும். அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில எல்இடி விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ், அதை தியாடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஹலோ. ஓ ஓ, நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ, அவசரம், கொஞ்சம் புழுத்து போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படமுள்ள கொடி. ஆஹா, ஐஷ், இதற்கு உள்ளே மிக அழகா அவை ரைன்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச், போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்கு எனக்கு அருவருப்பானது உணர்ச்சியாக என உள்ளது. நினைக்கவில்லை. நானும் என் பாண்ட் உருவாக்க போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே. அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி, கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன்.
ஓ எவ்வளவு அழகாக உள்ளது, இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா, வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்கப் போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சில கைச்சியும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள், கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது. என்ன? இங்கு இங்கு ஆமாம், பந்துகளை ராட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ நன்றி, எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ராட்டை உள்ளது. ஓ பிராண்டி, இங்கே வாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இந்த கேஆட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்தப் போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்று ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். திரும்ப கடைசி. நான் ஒன்றுமில்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீட் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காத்திரு. ஓ, இதை பற்றி பேசலாமா? மன்னிக்கவும். என்னை விரட்ட தேவையில்லை. அரி, வைக்கும் பூச்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை. அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். மன்னிக்கவும். மன்னிக்கவும். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். டேட், நீ தயார்தானே? ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்க போகிறோம். கவனமாக இரு சாண்டி. நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். ஆஹா, ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன்.
ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வைச்ச மாட்ட. நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெறப்போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன? கேரி பண்ணி விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி பறந்துட்டாங்களா? அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை கேஜ். இப்போது இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன குப்பையின் குவியலா? ஹலோ அழகான பெண், நானும் என் வீட்டை பகிர்வதற்கு பரிசையாதலிக என்னிடம் வந்தார். இப்போதே அரிப்பு. அப்பா மாலை வணக்கம். இது உங்கள் ஆர்டர். நன்றி. அரே, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஐயோ, என் அறைக்கு தேவையான எல்லாவற்றையும் உட்படுத்தி பேக்கேஜ் செய்ய வேண்டும். சிறிய அவி, எனக்கு சில மரத்தண்டுகள் வேண்டும். நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். காத்திரு. நீங்கள் ஒரு பெட்டி நண்பா. நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு நீளமானது ஒன்று உள்ளது. சூப்பர். அற்றில் இருக்கிறது. ஓ, நான் விழுந்து விட்டேன். ஆனால் மீண்டும் நான் சீரானவராக உள்ளேன். தொடங்குவோம். ஆமாம், சரியாக இருக்கிறது. அடுத்ததுக்கு போகலாம். நன்றி. அற்புதமாக இருக்கு. அடுத்ததுக்கு போகலாம். சிதைந்த படுக்கையை சரி செய்ய வேண்டும். நான் எனக்கெனவும் ஒரு அறையை இப்படி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் சில பொன் பொருட்களுடன் இதோ வழங்கல். இது எனக்காக. சொன்னேன், உங்களை பார்க்கலாம். கொல். அப்பா அப்பா அப்பா, என் சரியான அறையை உருவாக்க தொடங்கலாம். நம்ப முடியாதது. இத பாருங்க. நிறுத்து. போகலாம். மிஸ், உங்கள் அறையை பார்த்துக் கொள்ளுங்க. சிறப்பா இருக்கு. ஆம், இப்படிதான் சிறந்தது. நன்றி. சரி, நன்றி நண்பர்களே. பை பை. நான் இப்பொழுது மக்கள் அறையில எப்படி இருக்கிறேன்? இங்கு மிகவும் வெறிச்சோடி இருக்கிறது. நான் உள்ளே ஏதாவது சேர்க்க வேண்டியது மட்டும் உறுதி. நான் ஏதோ யோசித்துள்ளேன். என்னோட ரெயின்போ மாடிகளை தேவையா? பெரியது. இது கூட சரியாக இருக்கும். இப்போது என் படுக்கையின் கீழ் உள்ள சேரையை அலங்கரிக்கப் போகிறேன். முதலில் அழகாக இருக்க கர்டன்ஸ் வைத்து உண்ணுவோம். இப்போது சுவர்களை வண்ணம் சில்யுமிழ்கு காலம் வந்துவிட்டது. எனக்கு சிறந்த யோசனை உண்டு. ஆர்ட்போர்டிலிருந்து சில வடிவங்களை வெட்டிக் கொள்வோம். நான் ஒரு பூ மாதிரியான வடிவம் உருவாக்குவேன். இதோ என் பெயிண்ட். என்னிடம் இருக்கு வெள்ளையும் மஞ்சளும் ஒரு தூரிகையும். என் சுவற்றை உருவாக்குவோம். இது அழகாக இருக்கும். முடியவில்லை. அருமையிலே அருமை. முடிவடையும் நேரம் முடிய போகிறது. என் இரவடி ஒளியில் என்ன உள்ளது என்பதை பார். வாவ், எனக்கு பல ஐஸ்கிரீம் ஒன்றுகள் துர்நாற்றமாக இருக்கு. இருக்கிறது. எனக்கு தியா தெரியாது. என்னிடத்திற்கு வந்தாள். எனக்கு மரக்கயிறுகளை உருவாக்கலாம். நான் என் அழகான இடத்தை அங்கே என் ஆரிகாமி மரத்தில் வைத்திருப்பேன். போய் வருகிறேன். நன்றி பார்த்ததற்கு. இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். கொஞ்சம் நாற்றம் உள்ளவை. நண்பா, செய்வேன். என்னை நிமிடம். இன்னொரு யோசனை. எனக்கு எவ்வளவு காலுறைகள் இருக்கின்றன பாருங்கள். அதை ஒன்று திரட்டுகிறீர்களா? பாருங்க, எனக்கு இப்போது ஒரு கம்பளம் இருக்கு. சரி, இது சிறியதாக தான், ஆனால் அது வேலை செய்கிறது. காத்திரு,
எனக்கு மேஜை துணி உள்ளது. நான் எனக்கு ஒரு ஊஞ்சல் செய்வேன். அதில் படுத்துக் கொள்வது குளிர்ச்சியாக இருக்கும். இதை இங்கே கட்டுகிறேனா? பறந்து வா. எவ்வளவு வசதியாக! இப்போதே மோசமா இருக்கிறது. ஹலோ சோனியா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். வா, என்னுடைய புதிய அறையை சரி செய்யடி. அது நீயா? ஹலோ விருந்தினர்களே, உள்ளே வாருங்கள். எனது உதவிச்சாலைக்கு வரவேற்கிறேன். பை பை ஜூலி. அவள் இங்கே அனுமதி பெறவில்லை. ஓ ஓ, நீங்க ரொம்ப குளிர். காலை பஜையில வரைக்கும் இங்கே விடியுங்கள். ஆமா அரசுகளே, எனக்கு இந்த பெண்கள் தேவையில்லை. நான் என்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஏதோ ஒன்றை செய்ய போகிறேன். போடை எடுத்துக்கொள்கிறேன். ஓ, கோகோ கோலா பாட்டிலை எடுத்துக்கொள். எவ்வளவு இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறேன். அப்படியா? நம்ம நல்லதொரு விஷயம் உருவாக்க ஆரம்பிக்கலாமா? இந்த குப்பை ஒரு சிறந்த மேசையை உருவாக்குகிறது. என் பேக்கில் என்ன இருக்கிறது? டெடி கரடியா? அவன் பழையவன், ஆனால் உலகின் அழகான கரடி அவன்தான். மேலும் எனக்கு சில மிட்டாய்களும் இருக்கின்றன. பிரிட்டனிக்கு அது இல்லை. என்ன? அவ சந்தோஷமா இருக்க முடியாது. பெண்களே, அனைத்தும் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ இங்கே வாழும் ஒரே ஒருவர் அல்ல. நான் பாதுகாப்பை அழைக்கிறேன். ஒரு காதில் வாசிக்கிறது, மற்றொன்று காற்றில். ஓ, காவலர் வணக்கம். இங்கே உள்ளன. மோசமான சத்தம் இங்கே. அண்டை வீட்டாராகினால் புகார் வருகிறது. செய்ய முடியாது. பெண்களே, அதை நான் கவனிக்க மாட்டேன். பாடி. ஓ வணக்கம். நீங்க காதுல போடுவதற்கான பொருட்களை மன்னிக்கவும். மன்னிக்கவும். அதுதான் நியாயமில்லை. என் கூட யாரும் உதவ மாட்டார்கள். இது தெளிவாக உள்ளது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவேன். ஒரு பாலூன பீப்பாய்த்து என்னை ஒரு டிஸ்கோ உருளையாக மாற்றிக்கொள்வேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அந்த ஜொலிக்கும் பொருட்களை பாருங்கள். வா, சேர்ந்து எனது படகோப்பு சுண்டி ஒட்டி விடுவோம். நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஷைன் ஆகிறது. எம்யாவ், இந்த ஸ்பெயின் பார்ட்டி போகலாம். ஓ பெண்களே, வணக்கம். என்ன என்ன? அவனுக்கு அது பிடிக்கும். என்ன? ஓ, இது ஒரு சின்ன எலியே. சின்னது ரொம்ப அழகாக இருக்கிறது. நான் இதை ஏன் கையில எடுத்துக்கொள்கிறேன்? நாம இருவரும் சேர்ந்து வாழப்போகிறோம். இது இனி எனது செல்லியாக இருக்கும். உனக்கு மிக்கி என்று பெயர் வைப்பேன். அப்போ உனக்காக கார்ட்போர்டு வீடு செய்யறேன். ரெடி. இப்பொழுது உங்கள் வீட்டை மேலும் வசதியாக செய்ய அலங்கரிக்க வேண்டும். அர்த்திகளை கண்ணாடி கதவிற்கு பிணைப்பதில் தீங்கு ஏதுமில்லை. அது அருமை. ஓ, அவளுக்கு ஒரு சுன்னி கையிலாச்சு. எனக்கு யாரும் இல்ல. எனக்கும் ஒரு செல்லம் வாங்கணும். அப்பா விட கேக்குறேன். நாம இருக்கோம். ஹலோ. அழகு. தொடுக்காதே. இது என்னை சேர்ந்தது. என்ன? சரி சரி, என்ன ஒரு அழகான ராஜகுமாரி. இங்கே வாருங்கள் செல்லமே. உங்களின் புதிய இல்லத்தை காட்டுகிறேன். உனது முடி சீர செய்ய அனுமதி கொடு செல்லமே. நீ உலகத்திலேயே அழகான நாய். நிச்சயமாக உனக்கு சில முன்னாள் அணிகலன்கள். தங்க தொலைபேசி. வாவ், ஹே குதுங்க நாயகியை காதலிக்கிறானா? அப்படியானால் அத்விதமாக அற்புதமா இருக்கு. ஹே, என்ன செய்கிறீர்கள்? நாயகி நாயகி. வணக்கம். இல்லை, மிக்கி மவுஸ். என்ன ஒரு அழகான ஜோடி. பெண்கள், நீங்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும்.